இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக நிச்சயமாக வரவே இல்லை. மிகப்பெரிய ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த வருஷம் நீங்கள் எடுக்க போகிற சின்ன முடிவு அடுத்து வரக்கூடிய 2-3 வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையையே அடக்கி ஆளப்போகுது. உங்களுடைய முடிவு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. நீங்கள் துலாம் ராசினா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவோட முடிவில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது. அதே விஷயத்தை கடந்த வருடம் பல துலாம் ராசி அன்பர்கள் வேண்டாம் அப்புறமா இந்த காரியத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அதன் பிறகு ஏண்டா அந்த முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. அதே காரியம் மறுபடியும் நடந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இறுதியாக சொல்கிறேன். அதாவது கடந்த வருஷம் எனக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர் இருந்தார். அவருமே துலாம் ராசி தான். அதாவது அவருடைய வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிரபஞ்சமே தந்துச்சு. மிகப்பெரிய வாய்ப்பை அவருக்கு வழங்கிய போது அவர் அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தேவையில்லாமல் ஒதுக்கி வச்சிட்டாரு. அதனுடைய விளைவு வாழ்க்கை அவரிடமிருந்து அந்த முழு விஷயத்தையுமே பறிச்சிடுச்சு. எப்போ நினைச்சாலுமே யார் நினைச்சாலுமே அவரால் அந்த காரியத்தை இதோடு செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை, நமக்கு கிடைக்கக்கூடிய அறிகுறிகளை நாம் எப்பயுமே தவற விடாமல் இருக்கணும். இந்த வருஷம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரவே வராது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் அதிர்ஷ்டங்கள் வந்தே தீரும். நீங்கள் சரியான முடிவை எடுத்தால் மட்டுமே போதும். அதனுடைய விளைவு நிச்சயமாக பலமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக தான் நடக்கும். தப்பான முடிவை எடுத்தீங்கன்னா விளைவுகள் உங்கள் கண்ணு முன்னாடியே வரா மாதிரி இருக்கும். லாபத்தையும் நஷ்டத்தையும் துரோகத்தையும் மட்டுமே தான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இறுதியாக அமைஞ்சிடும். அதனால் தப்பான முடிவை தயவு செய்து அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கணும். இந்த ஆண்டில் எது சரி எது தப்புன்னே தெரியலையே அப்படின்னு இந்நேரம் கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பீங்க. நிச்சயமாக அதற்கான பதிலை சொல்கிறேன். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய முதலாளியுடைய குணத்தை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதற்கு ஏர்மாறாக தான் அவர் நடந்துப்பார். அவர் எந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நிச்சயமாக உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் அவரை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான முயற்சியையும் போடாமல் இருங்க. வேலையில் நீங்கள் எவ்வளோதான் அதிகமான ஈடுபாடை காட்டினாலும், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்தாலுமே அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீங்கள் கோபப்பட்டு வேலையை மாற்றணும்னு யோசிப்பீங்க. அதற்கான சரியான நேரம் ஜூன் மாதத்திற்கு மேலே தான். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எதையுமே கண்டும் காணாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்தால் எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு இந்த ஆண்டில் நடக்காமல் இருக்கும். இந்த 2026 பணம் எப்படி இருக்குன்னா, உங்கள் கையில் பணம் சுலபமாக வந்து சேரக்கூடிய வழிகள் உங்களுடைய கண் முன்னே வந்து நிற்கும். நீங்கள் அந்த வழியில் நடந்து போகக்கூடாது. அதாவது தயவு செய்து எப்பயுமே குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் இருங்க. பொறுமையாக நிதானமாக நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் பணம் வருதுன்னா அந்த பணம் உங்ககிட்டயே நிச்சயமாக நிலைத்து இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால் பணம் வந்தாலும் அந்த செல்வம் உங்ககிட்ட நிலைக்காது. இதுதான் உங்களுக்கான பதிலும் கூட. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிகுறிகளும். அதாவது எப்பயுமே நிதானமாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நற்பலன்களாகவே தான்
அமையும். காதல், இந்த வருஷத்துல உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு தெளிவு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்க தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு மற்றவர்கள் மேல் எதிர்பாராத ஈர்ப்பு நிகழலாம். ஆனா அவசரப்பட்டு நீங்க முந்திக்கிட்டு போகாதீங்க, எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. ஏற்கனவே உறவில் இருக்கக்கூடியவர்கள் மௌனமாக இருந்தாலே போதும், உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே தான் வளர்க்கும். திறந்த மனதோடு பேசும் பொழுது தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த ஆண்டு குறைய போகுது. இந்நேரம் நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்ப சைனுன்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது, நமக்கு விதி காட்டக்கூடிய அறிகுறிகளை நாம எப்படி சரியாக அறிந்து கொள்வது அப்படின்னு. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் சத்தமாக தெளிவாக கண்ணுக்கு முன்னே வரவே வராது, அமைதியாக தான் வரும். நீங்க மனதளவில் தியான நிலையில் இருந்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். என்னன்னா, நடந்ததே திரும்பவும் நடக்கும். நீங்க ஏற்கனவே சந்தித்த நபரை திரும்பவும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த இடத்துக்கு போய் நீங்க வாய்ப்பை தவற விட்டீங்களோ அதே இடத்திற்கு உங்களுடைய கால்கள் சென்று நிற்கும். அப்படி நடக்கும் பொழுது நாம ஏற்கனவே செஞ்ச தவறான விஷயத்தால தான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்க உணர்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். இந்த அறிகுறிகள் மனிதர்கள் மூலமாகவும் வரலாம், மிகப்பெரிய அளவில் பட்சிகள் மூலமாகவும் வரலாம். அப்படி வரும்பொழுது நிறுத்துங்க, கவனிங்க, அதன் பின்பு முடிவை எடுங்க. இந்த காணொளியோட ஆரம்பத்தில் கூறியது தீர்வு, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது தீர்வு கிடையாது. நீங்கள் தேர்ந்து எடுக்கக்கூடிய தேர்வு. அதை புறக்கணிக்க வேண்டுமா, இல்லையெனில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா அப்படின்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். 2026 துலாம் ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடவே வேண்டாம். நீங்கள் விழிப்புணர்வோடு வாழ்க்கையில் இருந்தாலே போதும், சகல நன்மைகளும் உங்களை தேடி வந்தே தீரும். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.